உள்ளாட்சி அமைப்பில் மலேரியா தடுப்பு பணியாளர்களை ஊராட்சி தலைவர்களின் வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் மலேரியா, டெங்கு உள்பட கொசுக்களால் பரவும் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மலேரியா ஒழிப்பு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தினமும் 250 முதல் 400 ரூபாய் என்ற தினக்கூலி அடிப்படையில் இவர்கள் பணிபுரிகின்றனர். இந்நிலையில் கொசு ஒழிப்பு பணிகளுடன் ஊராட்சி தலைவர்களின் வீடுகளில் தோட்ட வேலை, துணி துவைத்தல், பாத்திரம் மற்றும் கழிப்பறை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பல வேலைகளை செய்ய வற்புறுத்துவதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மலேரியா தொழிலாளர்களுக்காக போராடும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க பொதுச் செயலர் GR ரவீந்திரநாத் இது பற்றி கூறும்போது, மாநிலம் முழுவதும் 38,000 கொசு ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு குறைந்த அளவில் ஊதியம் வழங்கப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலாக இவர்கள் நியமிக்கப்படுவதால் ஊராட்சி தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் வீடுகளிலும் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றனர். சம்பளம் தராத வேலையாட்களாக இவர்கள் பயன்படுத்துகின்றனர். இது குறித்து புகார் கொடுத்தால் பணியில் இருந்து நீக்கப்படுகின்றனர். எனவே கொசு ஒழிப்பு பணியாளர்களை பொது சுகாதாரத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்குவதுடன் குறைந்தபட்சம் 21,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய ரவுடி தோட்டம் சேகரின் 3வது மனைவியும் அவரது உதவியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தங்கம் கிராம் 5,910 ரூபாய்க்கும், சவரன் 47,280 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த 7 மாதங்களில் மட்டும் தங்கம் விலை கிராமுக்கு 1,010 ரூபாயும், சவரனுக்கு 8,080 ரூபாயும் அதிகரித்துள்ளது. இந்த அளவிற்கு தங்கம் விலை அதிகரித்திருப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. ஜாஃபர் சாதிக்கின் சட்டவிரோத வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து அறிய அவரது கூட்டாளி ஜோசப்பை பிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொல்கத்தா அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 23,989 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் இன்று காலை நிலவரப்படி அணையில் நீர்மட்டம் 50.03 அடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும், கேரள மாநிலம் வயநாட்டிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. மழையின் காரணமாக அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல மீன்வளம், மீனவர் நலத்துறை தடை விதித்துள்ளது. மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் 45 முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசி வருகிறது. மீனவர்களின் பாதுகாப்பு கருதி மன்னார் வளைகுடா வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளம், மீனவர் நலத்துறை இந்த தடையை விதித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் தற்போது கோடை காலம் என்பதால் நாமக்கல் மண்டலத்தில் இருந்து ஏற்றுமதியாகும் 70 லட்சம் முட்டைகள் ஆங்காங்கே பண்ணைகளில் தேக்கமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் 1,100 கோழி பண்ணைகள் இயங்கி வருகின்றன. இங்கு தினமும் 5.50 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. இவற்றில் உள்ளூர் தேவைகளுக்கும், சத்துணவு மையங்களுக்கும், வெளி மாநிலங்களுக்கும் என 4.50 கோடி முட்டைகள் பண்ணைகளில் இருந்து அனுப்பப்படுகின்றன. மீதமுள்ள 1 கோடி முட்டைகள் வளைகுடா, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதியாவது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய அரசை வலியுறுத்தி ஜூலை 19ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அனைத்து மீனவர் கூட்டமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என சிறு தொழில் அதிபர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து மேட்டூர் அணை சிறு தொழிலதிபர்கள் சங்க தலைவர் மாதப்பன் கூறும்போது, தமிழ்நாடு மின்சார வாரியம் ஜூலை 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும். ஏற்கனவே அறிவித்த மின்கட்டண உயர்வை சமாளிக்க முடியாமல் தொழில்கள் நலிவடைந்து வரும் நிலையில் மீண்டும் 4.83% கட்டண உயர்வால் 35 காசுகளும், நிலை கட்டணம் கிலோவாட்டுக்கு 7 ரூபாயும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு தொழில் மேலும் நலிவடைந்து தொழில்கள் அழியும் அபாயம் உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக மின்கட்டண உயர்வை குறைக்க வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள சிறு தொழில் சங்கங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை குறைக்கப்படவில்லை. தற்போது மேலும் மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பது சிறு தொழில் புரிவோருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளனர்.
ஓமன் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பலில் இருந்து மாயமான இந்தியர்கள் உட்பட 13 பேரை மீட்கும் பணியில் இந்திய போர்க்கப்பல் INS தேஜ் ஈடுபட்டுள்ளது. இதுவரை 8 இந்தியர்கள், 1 இலங்கை நாட்டினர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 இந்தியர்கள் உட்பட 7 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மக்களை பாதிக்கும் பிரச்சினைகள் மீது அற்புதமான ஆழ்ந்த பார்வை கொண்டவராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருப்பதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசிய பின்னர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தனியார் வேலைவாய்ப்பில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்குவதை கட்டாயமாக்கும் கர்நாடக அரசின் சட்ட மசோதாவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். சட்ட மசோதாவுக்கு கர்நாடக மாநில தொழில் நிறுவனங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சட்ட மசோதா நிறைவேற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.